ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மூணாரில் இருக்கிற ஒன் ஆஃப் தி சைட் சீயிங் ஸ்பாட் சுற்றி காட்டுற ஒரு பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த பஸ் எப்படின்னா டபுள் டக்கர் பஸ். ஆக்சுவலி நான் போகிற வழியில் காட்டுறேன். ஸோ 1 o'clock நம்மளோட பஸ். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 12:50 ஆகிடுச்சு. ஸோ நமக்கு டிக்கெட் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணனால ஆன்லைனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஃபுல்லாகவே ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இது இருந்துச்சு. நானும் மூணாரில் இருந்துட்டு இது வரைக்கும் நான் அந்த பஸ்ஸில் இன்னும் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி பஸ் ஸ்டாண்ட். ஆக்சுவலி இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸை சுற்றி ஃபுல்லாகவே நேச்சர் தீமில் தான் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் நம்ம பஸ்க்குள்ளே போயிட்டோம். போனோடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எனக்கு அந்த பேனராமிக் வியூ தாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஒரு 360 வியூ கொடுக்குற அந்த பேனராமிக் வியூ பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம போய் நம்மளோட சீட்டில் கன்ஃபார்ம் பண்ணி உட்காந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃப்ரண்ட் சீட் தான் ட்ரை பண்ணேன் புக் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் நமக்கு ஃப்ரண்ட் சீட் கிடைக்கல. வீக் டேனால் பஸ்ஸில் வந்து பெருசாக கூட்டம் எதுவும் இல்லைங்க. அதனால இன்றைக்கி பஸ்ஸே டோட்டலி ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒன்று விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். நம்ம பஸ்ஸில் சவுண்ட் சிஸ்டம் கூட இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டு தான் ஃபைனல் பாயிண்ட் அண்ட் என் பண்ணுறது ஒரே இடத்துல. நடுவில் ஸ்டாப்பிங் எதுவுமே கிடையாது. அங்கேருந்து யாராச்சும் ஏறுவாங்க அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்படியே நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் சிக்னல் பாயிண்ட். ஸோ பஸ் கண்டக்டர்னா 10 நிமிஷம் வண்டி நிற்கும்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம இறங்கி கொஞ்சம் தூரம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஒரு 10 minutes வண்டி நிற்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்பாட்டாக கவர் பண்ணி போயிட்டோம். ஸோ பஸ்ஸு ஒரு 10 minutes நின்றுச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் நான் வெளியே போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வியூவை பார்த்தா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு. ஸோ பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணுறோம், அதே டைமில் என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் அந்த இடத்த கேர் பண்ண இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மூணார் டபுள் டக்கர் பஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த பஸ்ஸை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் கேஎஸ்ஆர்டிசி வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லேயே ரெஸ்பான்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தனால இந்த பஸ்ஸை வந்து டெய்லி வந்து ஷிஃப்டாக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த சர்வீஸ் மார்னிங் 9 ஈவினிங் 4:30 க்ளோஸ் ஆயிரும். போகிற ரூட் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ரூட்டில் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஆனால் இந்த தடவை போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஃபைனல் ஸ்பாட் வந்து ஆனையரங்கல் டேம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இருக்க போகுது. அண்ட் கொஞ்சம் தூரத்தில் நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்மளோட செகண்ட் ஸ்பாட்டு 1/2 hour கழித்து நம்ம இந்த பிளேஸை ரீச் பண்ணுவோம். ஸோ இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ கைஸ், இது வந்து நம்மளோட செகண்ட் ஸ்பாட்டு. இங்கே ஒரு 10 minutes வெயிட் பண்ணுவோம். அது கழிச்சு இங்கேருந்து நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ஜேர்னி பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே அந்த டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸும். ஸோ அதனால் நமக்கு ஓவரால் ஒரு 360 வியூ கிடைக்குது அந்த இதில் பார்க்கும்போது. நேச்சரோட கனெக்டடாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னொன்று ஒன்று காட்டுறேன். இந்த மலை ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். அதில் இந்த பீக்கை தான் நம்ம ட்ரெக் பண்ணியிருப்போம், சொக்கரமுடி பீக். இங்கேருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டு இப்போ வரைக்கும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 360 வியூ எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 5 minutes. ஸோ பஸ்ஸுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கடா உட்காரலான்னு சொல்லிட்டு. ஏன்னா பஸ் ஆல்ரெடி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் நான் ஒரு ஸ்டாப்பிங் முடியும் போதும் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு 5 to 10 minutesலேயே நம்ம அடுத்த பாயிண்ட்டு ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 20 to 30 minutes வந்து வண்டி அதே இடத்துல நிற்கும். இங்கே வந்து ஒரு சின்ன டீ பிரேக். நான் செகண்ட் டைம் ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரேக் விட்டாங்க. இங்கேருந்து ஒரு 10 minutes டீ குடிச்சிட்டு அது கழிச்சு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுறோம். அதான் வந்து இன்னொரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு, தி ராக் கேவ்.
இந்த ராக் கேவ் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குங்க. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நார்மல் ஒர்க்கரோட கதை தான் இது. பகலில் ஒரு சாதாரணமான ஒர்க்கராக இருந்தாலும் நைட் டைமில் ஒரு கொள்ளைக்காரனாக மாறினதா இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. ரூட் முழுக்க ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சாம். அந்த டைமில் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற பெரிய பெரிய ஆளுங்க பணம் நகை எல்லாத்தையும் இவர் நைட் டைமில் கொள்ளையடிச்சதா சொல்கிறாங்க. கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் இந்த ராக் கேவுக்குள்ளேயே அவர் மறைஞ்சிருவார். ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, அவர் கொள்ளையடிச்ச காசை நிறைய புவர் பீப்புளுக்கு கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேவ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மூணாரில் நிறைய கேவ்ஸில் இவர் பதுங்கியிருந்ததா சொல்கிறாங்க. அதில் ஒரு மேஜரான கேவ் தான் நம்ம பார்க்குற இந்த ராக் கேவ். நம்ம என்ன பண்ணலாம், ராக் கேவ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படி நம்ம கிளம்பிடலாம். நீங்கள் இந்த கேவை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் லைட் சோர்ஸ் இருந்துச்சு, உள்ளே எந்த லைட் சோர்ஸும் இல்லை. அண்ட் இது ரொம்ப பெரிய கேவும் சொல்ல முடியாது. ஃபோன் டார்ச் யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அது கழிச்சு லைட்டாக பசிச்சுது. ஸோ நம்ம வந்து போய் ஒரு பழம்பொரியும் ஒரு டீயும் சாப்பிட்டு நம்ம அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்ததுலேருந்து நம்ம மேலேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறனால கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தேன். நான் கீழே போக ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி கீழேயும் நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய பேர் உட்கார மாதிரி இந்த ஸ்பேஸ் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். கீழேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆல்சோ அங்கே ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருந்தால் ஆக்சுவலி இது சூப்பராக இருக்கும். ஸோ இனிமேல் க்ளோஸ்டாக இருக்கும். அண்ட் இங்கேயும் வந்து சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. அண்ட் இன்னொன்று அட்வென்ச்சராக ரொம்ப ஃப்ரீயாக, ஸோ இன்னும் பீஸ்ஃபுல்லாக காணும்னா நீங்கள் மேலே இது ட்ரை பண்ணலாம். நம்ம உட்காந்து இதை ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளைமேட் விஷுவலாகவே பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப நிறைய வெயில் இருந்தாலும் போக போக வந்து கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சது. அது இன்னுமே வந்து கிளைமேட் பஸ் ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அடாப்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. நமக்கு ஒரு வியூ காட்டிக்கிறேன். அதான் ஆணையரங்கல் டேம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட்ல அங்கே நிப்பாட்டிருந்தாங்க. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்பாட். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. ஒன் சார்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் சோலோ ட்ராவலாக இருந்தாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஒரு பிளேஸ் போகும்போதும் நீங்கள் அப்படியே மெதுவாக அப்படியே ட்ராவல் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வண்டி அவ்வளோ ஸ்பீடாகவும் போகாது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ரைட்டு அந்த மேலே உள்ள சீட்டு புக் பண்ணால் முடிஞ்சால் புக் பண்ணுங்க. அதுதான் ஆக்சுவலி இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் 400 rupeesக்கு பே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அந்தளவுக்கு மெதுவாக போயிட்டு ரொம்ப இதாக இருக்குது, காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ தாங்க இன்னொரு பஸ் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பஸ்ஸும் நம்மளை கடந்து போச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி அந்த பஸ் தான் இந்த டபுள் டக்கர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்த பஸ். அது கழிச்சா இந்த கலருக்கு சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக இருந்துச்சு. 12:30க்கு ஒரு ஸ்லாட் இருந்துச்சு, 1 o'clock ஒரு ஸ்லாட். நான் வந்து புக் பண்ணது 1 o'clock ஸ்லாட். 12:30 ஸ்லாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் சீட் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியாது பஸ்ஸில். இந்த பஸ் தான் 1 o'clock ஸ்லாட் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து மிஸ்ட்டு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கனால ஃபுல்லாக நமக்கு அந்த வியூ தெரியல. அண்ட் கிளைமேட் வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். நீ கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது கழிச்சு போகிற ரூட்லாம் அவ்வளோ சினிமேட்டிக்காக இருந்துச்சு. அப்படி போய் நம்மளோட ஃபைனல் பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம், ஆணையரங்கல் டேம். ஸோ கைஸ் நம்ம ஃபைனல் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ வந்து வியூ பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ஜேர்னியோட கடைசி எண்ட் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து வண்டி திருப்பிட்டு வந்த இடத்துக்கே நம்மளை ரிட்டர்ன் கொண்டு போயிடுவாங்க. பின்னாடி நம்ம பஸ் தெரியும். இதுதான் நம்மளோட கடைசி பாயிண்ட். இங்கேருந்து ரிட்டன் நம்ம வந்த ரூட்லேயே திருப்பி போயிடுவோம். திரும்ப போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் எதுவும் இருக்காது. ஸோ இங்கேருந்து ரிட்டன் போகிறது தான் அந்த டைம் ஆகும். ஒரு 3 hours டோட்டலாக சொன்னாங்க. இன்னும் ஒரு 1.5 hourல ரிட்டன் போயிடுவோம். ஆனால் நம்ம எதுவாக போயிட்டுருக்கோங்க கைஸ். அதான் ஆக்சுவலி இதோட அட்வான்டேஜ். ஸோ அந்த ஜேர்னியோட டோட்டல் டியூரேஷன் வந்து 3 hours. ஸோ போகிறதுக்கு ஒரு 1.5 hours, திருப்பி வரதுக்கு ஒரு 1.5 hours. ஸோ ரிட்டன் போகும்போது நமக்கு எந்த ஸ்டாப்பிங்குமே கிடையாது. ஸோ அதே இதில் தான் ரிட்டன் போயிடும். வரும்போது தான் இந்த 4 ஸ்டாப் இருக்கும். அண்ட் ஃபேமிலியாக கண்டிப்பாக நீங்கள் வந்தால் இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் இந்த வண்டி வந்து போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இந்த வண்டி வந்து அதோட அப்பியரன்ஸ் பார்த்தாலே தெரியும், அதோட கலர்ஸ். அண்ட் மூணாரில் வந்து இது வந்து ஆக்சுவலி வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. 400 rupeesக்கு வந்து அதுவும் அந்த டாப் வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
ஸோ இதோட புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க guys, இங்கேருந்து நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from ஆகாஷ்.